மசால் வடை ஆல் டைம் ஃபேவரட். 200 கிராம் கடலைப்பருப்பை 2லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 4லேருந்து 5 வரமிளகா போட்டுடுங்க. ஒரு முழு பூண்டு போட்டுடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சோம்பு 1 டீஸ்பூன். இதோட கொஞ்சமாக உப்பும் பெருங்காயமும் இந்த மசாலா வடைக்கு தேவை. வரமிளகா, பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை இந்த அளவுக்கு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதில் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு மீதி வச்சுடுங்க. பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 1 கை சின்ன வெங்காயம், கொஞ்சம் பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதுவும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம், பெருங்காய பொடி. இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். இதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா எடுங்க. தீ நிதானமாக எரியட்டும். இப்போ நம்ம எண்ணெயை வடிய வச்சு வடை எடுத்துடலாம். இது போல் எல்லாமே சுட்டுருங்க. நம்மளோட மசால் வடை தயாராகிடுச்சு.